என் இடத்தில சிக்கும் ஏடாகோடும் ஏதாவது தெரிவித்தால் உனக்கு சரியான சாபம் அளித்து விடுவேன். சாபமா? உண்மை. எப்படி சாபத்தை யாராவது ஒரு கலைவிட்டு சாபத்தை வாங்கினீங்க? என்னன்னு வாங்கின? என்ன சாபத்தை கொடுப்பாரு? அப்படியே மட்டும் சாபத்தை ஒரு பெட்ட கதையாக போய் இன்று சாபத்தை மெலிப்பேன். பொட்ட கதையா? ஆமா. பயம் இருக்கட்டும். என் இடத்துல சிக்கும் ஏதாவது பேசுற சாபம் உண்டு. உண்மை. அப்படி இருந்தாலும் நாட்டுக்கு நாடி மகாநாடி பேரம்பூரம் தாய் திருநாடி திருநாட்டின் பெயர் என்ன? ஊரு இது தெரியாதா? அது எல்லாமே சோறு சாப்பிடுறது தான்டா. அவன் தெரிஞ்சுட்டாரு ஊபுருடா கேக்குறா. ஏன்டா அப்படி பேசுற? இந்த ஊரு பேர் என்னடா? இந்த ஊரு பேர் கேக்குறா. அருமையான ஊருங்க. என்ன ஊரு? அருமையான ஊரு. நம்ம கூத்தாட வந்தமே அந்த ஊரு தான். அது எனக்கு தெரியும். தெரியுமா? ஊருடைய பெயர் என்ன? ஊரு பேர் கேக்குறா. ஆமா. அட அருமையான ஊரு. என்னப்பா ஊரு? அழகான ஊரு. அழகான ஊரு பேர் தான் என்ன? அதே ஊர் தான். அப்படி இல்ல, ஆண்டிக்கரை. நான் முந்திருந்தா ஆண்டிக்கரை என்றால் நீர்வளம் நிலவளம் பயிர் வளம் என்று சொல்லக்கூடிய லட்சமர்த்தி நாடு. நாட்டில் அயோத்தி என்று கூட சொல்லலாம். அப்படி இந்த ஆண்டிக்கரையை சேர்ந்த ஆண்களாக பிறந்த அப்பவர்களும் பெண்களாக பிறந்த என் அரும்பெரும் தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் பள்ளி மாணவ மாணவர்களும் கடல் அலை போல் திரண்டுள்ளார் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் என் முத்தான முதல் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம். நாடகம் சென்றாய பெருமாள் முன்னிட்டு இன்று ஒரு நாள் திருவுத்திரை வைத்துள்ளார். சென்றாய பெருமாள். ஆமா. அதாவது பெருமாளாகிய சென்றாய பெருமாள் திருவிழாவை முன்னிட்டு ஏற்கனவே நம்மளுக்கு கூத்து விடைபெற்று விட்டது. மழை காரணமாக பாதி நம்ம ஓடிட்டோம் இல்லையா? அதனால இன்று நடத்துறாங்க இல்லையா? நீங்க நடத்தக்கூடிய நாடகத்தின் பேர் என்ன? அருமையான நாடகம். என்ன நாடகம்? எங்க மரகதவள்ளி திருமணம். அதான் குரல் ஆஞ்சநேயர் சண்டை. ஸ்ரீ மகாபாரதத்தில் ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய எப்படி ஸ்ரீ மகாபாரதத்திலே ஒரு பாகமாய் விளங்கக்கூடிய மரகதவள்ளி திருமணம் அசாசூரன் ஆஞ்சநேயர் சண்டை இப்படி சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார் இல்லையா? இந்த நாடகத்தில பல்லின மெல்லினா வேலை குற்றம் தலை குற்றம் சொல் குற்றம் சுதி குற்றம் இடையணும் நடையணும் இப்படி ஏவற்றமான குற்றங்கள் இருந்திருப்பதும் ஒரு மலை சொற்களை பொறுத்து தவறி வருகின்ற பொழுது ஒரு குழந்தை ஏற்பட்ட தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறீங்களா? அப்படி எங்களை மன்னிக்குமாறு உங்களை நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அட்டையும் கொட்டையுமா வந்துக்கிறீங்களா? நீங்க யார் சாமி? திருநாகத்தை ஒரு நொடிக்குள்ளே சுற்றி வரக்கூடிய நாரத மகாமுனிவர். ஓ, நாரத மகாமுனிவர். ஆமா. ஏங்க அப்படி நாரத மகாமுனிவர் இருந்துட்டாலும் தைத்தது யாருங்க? ஓஹோ, என்னை இன்னெடுத்து தைத்ததுகள் யாரு அப்படின்னு உனக்கு தெரியணும். சொல்றேன்.
தந்தா எப்படி 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 ஏய் ஓய் யார் தெரியுமா? யாரு? பிரம்மதேவனுக்கும். ஓ அந்த குருமாதேவனுக்கு ஏய் குருமாதேவனடா, பிரம்மதேவன் பிரம்மதேவன் சரஸ்வதி அம்மைக்கும் சரஸ்வதி அம்மாவுக்கும் பிறந்தவனாகி என் பெயர் நாரத மகாமுனிவன். ஓ நாட்ட மாமனி ஆமா சாமி ஏப்பா அப்படியே வந்துட்டாலும் இருந்துட்டாலும் உங்களுக்கு தெரிஞ்சவரும் என்னங்க வேலை? ஓஹோ எனக்கு தினந்தோறும் என்ன வேலை செய்யறேன் என்ன வேலை அப்படின்னு கேக்குறேன். ஏய் இன்னும் 100 நாள் வேலையா? அது காலையிலடா, ஓ காலையில தான் அது லீவு நாளு. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. ஆமா சரிங்க திங்கக்கிழமை தான் சொல்றோம். சரி அப்படி எனக்கு தினந்தோறும் என்ன வேலை? என்ன குடும்பத்தையெல்லாம் பிரிச்சு வைப்பது என்னுடைய வேலையாகும். ஆனா நல்லா இருக்கிற குடும்பத்தை நாசம் பண்ற வேலைடா. ஆனா நாசம் பண்ற வேலை. ஆமா உன் நேரத்தான் பத்திரக்காரன் போனாட்டி எடுத்து கூட ஓடி போட்டான். அதுவும் எல்லாரும் கூட தான் இருக்கிறேன். இருக்கட்டும். எனக்கு ஒரு கலகம் செய்யவில்லை என்றால் என் வயிறானது உப்பிவிடும். ஓ கலகம் மூட்டுற வேலை. ஆமா அப்படி செய்யல என்றால் சரி. தலையாக படுறது 1000 துக்காக வெடித்து விடும். எடுத்து விடும். ஆமா அதனால ஒரு நாளைக்கு ஒரு கலகமாவது செய்யணும். நானு இப்போ உனக்கு இன்னைக்கு கலகம் வேணும். எங்கேயோ ஒரு கலகத்தை தேடி போகணும். கலகம் நீங்க எதுக்கு தேடி போறீங்க? ஆ? இந்த ஊர்லயே நான் சொல்ற மாதிரி கிடக்கு. இந்த ஊர்ல இப்பயே கலகம் ஏய், தயவு செய்து சீக்கிரம் சொல்லடா, சீக்கிரம். வயிறு உப்பி இருக்குது. இந்த போட்டோ மாத்தி எங்க கிளீச்சு முடிச்சுன்னு சத்தம் வருது. இல்ல இல்ல அதான பண்ணி போடாதடா. இல்ல நான் சொல்ற மாதிரி கேட்டா இந்த ஊர்ல இப்பவே இங்கே கலகம் வந்துருங்க. அப்படியா? ஆமா. சீக்கிரம் சொல்லடா. ஏங்க இத புடிங்க, இந்த கல்ல புடிங்க. ஒட்டடா, சீக்கிரம் சீக்கிரம் சொல்றா. நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. உடனே கலகம் மூட்டி போடு. சரி சொல்லு சீக்கிரம். அந்த கல்ல எடுத்து அந்த ஆயா மண்டில பார்த்தேன். நம்மால போய் கல் எடுத்து வீட்டுக்காரன் பூரா வீட்டுக்கு போக முடியாது. அதனால தான் கலகம் இப்பவே பூண்டு வாட்டி கையில தான். வாரத்தை கூட தப்பிச்சு போக மாட்டீங்க. ஆமாடா. கலகம் வேணா அடி பாத்துக்கலாம். ஏய் அப்படிங்கிற இந்த கல்ல போட்டு வீட்டுக்கு போக முடியாதுடா. அதாங்க கலகம் வேணா அடி. சரி இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் எனக்கு எங்க கலக்கம் இருக்குது? நார்ந்த கலகம் நன்மையில முடியணும். முடியும். என்னுடைய கலக்கம் நான் செய்வது கலக்கம் மாதிரி தான் உனக்கு தெரியும். சரி. ஆனா லாஸ்டா பார்க்க போனா நன்மையாக முடியும். நன்மையாக முடியும். ஆமா அதனால நன்மைக்கும் தீமைக்கும் சரி. இது தீமை செய்யற மாதிரி செஞ்சு செஞ்சு நன்மையில போய் முடிப்பேன். சரி இப்ப கலகம் எங்க இருக்குதுன்னு உன் கொட்டையை பிடிச்சு பாரு பாத்துக்கோ. ஏய் புடி. எட்டு போயிரும்டா. அந்த கொட்டையில எங்க சாமி ருத்ராஜ் கொட்டையை ஓ பிடிச்சு பாருங்க. உத்ராஜி கட்டி பிடிச்சு பாருங்க. சரி இருக்கட்டும். பாருங்க எங்க இருக்கு. தாத்தாவாகிய கண்ணபிரானை நினைத்து என்னுடைய கொட்டை பிடிச்சு பார்த்தா எங்க கலகம் இருக்குது என்று தெரியும். புடி புடி கொட்டையை பிடி. ஓ நம சிவாய. நாராயண நாராயண. நாராயண நாராயண. ஏய், ஏய். வந்துருச்சு. அப்ப சீக்கிரம் போய் சோத்து கலந்து வாப்பா, அப்படி போயிட்டு வா. ஏய் இப்பதான் வந்துச்சு நானு. கலகம் கிடைத்து விட்டதாடா. ஓ கலகம் வந்துருச்சு. ஆமா. எங்க இருக்குது கலகம்? யார் வீட்டுல இருக்குது? எப்படி இருக்குது? ஓ யார் வீட்டுல இருக்குதுல்ல? ஆமா. மரியாதைக்குரிய தகத்தோடு பரிமளம் செய்து வரக்கூடிய சரி. யாரு? யாரு? ஏய் ஓய். மரகதராஜனுக்கும் ஓ மரகதராஜனுக்கு மாணிக்க வள்ளிக்கும் பிறந்துட்ட? இருந்துட்ட மரகத வள்ளி இடத்துல ஒரு கலகம் இருக்கிறது. கலகம் இருக்குது. கண்டுபிடிச்சு விட்டு அங்க கலகம் இருக்குது. ஆமா ஆனா இப்ப நீ அங்க போகணும். இப்ப எங்க போகணும்?
சுடுகாட்டுக்கு வாங்க போலாம் வாங்க ஆச்சி போச்சுன்னா சுடுகாட்டே இருக்கணும் சாமி கிளம்பி விட்டு போலாமா பரப்பட வா போகலாம் போலாம் வா. இப்பொழுது ஓய் நான் டீ கொண்டு டீ அண்ணா வாங்க டீ என்னுடைய நாரும் மேடத்தை பாராட்டி ஆமா. அம்மாவாகிய ஏய் பழனி அம்மா ஆமா ரூபாய் 10 ரூபாய் அம்மளை போய் அன்பளிப்பு கொடுத்திருக்கிறார். செய்துள்ளார். எப்படி இருக்கு தெரியுமா எப்படி ஏய் ஓய் அள்ளிமான் கையிலத்து அரைக்கு போல் பேரோடி பேரோடி. எந்த மகன் போனாலும் தங்க முகமாகத்தான் திரும்பி உங்க அண்ணன் தம்பி ஏய். மாமா மைத்துனை சேர்ந்தார் சினத்தார் ஆமா. உற்றார் உறவினர்களும் சரி. பக்க பலமாக இருந்து ஏய். அருகே கிரிகை யோகம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய நோயற்ற வாழ்வில் குறையில்லாத செல்வத்தை பெற வேண்டும் என்று ஏய். அந்த சென்றாய பெருமாளை பிரார்த்தனை செய்கிறேன் வணக்கம் இப்பொழுது ஏய் கன்னிகாபுரத்தை தேடி வந்திருக்கிறோம் ஆமா இல்லையா ஏய். எங்க பார்க்கலாம் பக்கலாங்க கட்டி நானு ஏய் அதாவது திருவிழாக சஞ்சாரியாகிய நாரத மகாமுனிவர் வந்திருக்கிறார் சரி அப்படி என்று ஏய். எங்க சொல்ற நீ எங்க ஏய் எங்க எங்க அந்த அமர்ந்த வழி எடுத்து சொல்றா ஓஹோ மரகத வள்ளிட்டு சொல்லணும் மரகத வழிகிட்ட போய் சொல்றேன் நாளைக்கு